சரஸ்வதி பூஜைக்கும் மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பயன்படுத்தாத பொருட்கள், கிழிஞ்ச பொருட்கள், டேமேஜான பொருட்கள், தூசி அடித்த பொருட்களை தூக்கி போடுங்க. ஏன்னா ஒரு விஷயம் அப்படியே புழுதி அடித்து கிடந்துச்சு அப்படின்னா அது காரியத்தடையை ஏற்படுத்தும். நான் நிறைய பேர்த்துக்கு பணத்தடை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குங்கம்மா. உடனே என்ன கேட்பேன்னா, எந்த பொருள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கீங்கன்னு கேட்பேன். அவங்க வாட்சுங்க, நான் டேபிளுங்க, என் கட்டலுக்கடியில் நிறையா பொருளை வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. அதை ரிமூவ் பண்ண சொன்னாவே நிறைய பேருக்கு பணப்பிரச்சனை தடையெல்லாம் சரியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையில் வீட்டிலையும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் 3 மாதத்துக்கு மேலே இது வரைக்கும் பயன்படுத்தினதே இல்லைங்க அப்படிங்கிற பொருளை எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. அல்லது ஒரு ரூமில் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லேயுமே நல்லா சுத்தப்படுத்தி பன்னீரையும் பச்சை கற்பூரத்தையும் தெளித்து விடுங்க. அதற்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்பில் கல்லுப்பு போட்டு உங்கள் வீடு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா